திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதீபதே. ஹரஹர மகாதேவ. அஞ்செழுத்து பதிய சிந்தனை. முதல் பாடல் துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் என்று தொடங்குகின்ற பாடல். துஞ்சல் அப்படிங்கிறது இங்க தூங்குவதைத்தான் நமக்கு உணர்த்துகின்றது. ஆக நாம் கண் விழித்திருக்கின்ற போதும் சரி, கண் மூடி நாம் தூங்குகின்ற போதும் சரி, நம்முடைய நெஞ்சம் இந்த அஞ்செழுத்தை அப்படியே உள்ளுக்குள்ள உரியேற்றி கொண்டு இருக்கும். இது அந்த தீட்சையெல்லாம் பெற்றவர்களுக்கு இந்த அனுபவம் கிடைக்கும். ஆக அந்த கருத்திலே இங்க சொல்லுகிறார், நெஞ்சகம் நைந்து நம்ம எம்பெருமானை நினைப்பதற்கு துணையாக இருப்பது இந்த அஞ்செழுத்து. இப்ப இறைவனை நாம் மனதிற்குள்ளே வைக்கின்ற பொழுது உருவமாக வைத்தல் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும், அஞ்செழுத்து அப்படிங்கிற வகையிலே இறைவனை உள்ளே நிறுத்துவது அப்படிங்கிறப்போ அது மேலான பலனையும் அந்த மனத்திலே அவ்வளவு ஒரு ஆனந்தத்தையும் கொண்டு தரும். இந்த அஞ்செழுத்து நிலைத்த தன்மை உடையது. மற்றதெல்லாம் அது நிலைத்ததுன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த ஐந்தெழுத்து என்றும் உள்ள தன்மையை உடையது. அதனாலதான் அதுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு. இதை பற்றி எல்லாம் உண்மை விளக்கம், சிவஞான போதம், இந்த மாதிரியான நூல்கள்ல ஐந்தெழுத்து பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். அந்த கருத்துக்கள் எல்லாம் நமக்கு இந்த பதிகங்களில் இருந்துதான் அமைந்திருக்கின்றன அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டும். ஆக இந்த பாடல்ல என்ன சொல்றாரு, நம்ம உறங்கிக் கொண்டிருக்கின்ற போதும் சரி, விழித்து கொண்டிருக்கின்ற போதும் சரி, இந்த நெஞ்சு, இந்த மனமானது அப்படியே நைந்து உருகி இறைவனை நினைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது இந்த அஞ்செழுத்து. அதை நினையுங்கள் அப்படின்னு சொல்றார். நீ வெறுமன நினையுங்கள்னு சொல்லிட்டு போல, அஞ்செழுத்தின் துணை கொண்டு உங்களுக்கு நினைப்பது ரொம்ப எளிது. நாள்தோறும் இவ்வாறு நாம் நினைப்போமானால் இந்த யம பயம் அப்படிங்கிறது நமக்கு இருக்காது, நிச்சயமாக இருக்காது. யார் ஒருவர் ஐந்தெழுத்தை உருவு ஏற்றி இந்த நெஞ்சத்திலே மனதிலே வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பயமே இருக்காது. அதுதான் அழகா இந்த இடத்துல சொல்ற. எப்படி மார்க்கண்டேயர் எப்படி இந்த அஞ்செழுத்தை கொண்டு வழிபாடு செய்தார் என்பதை காட்டி, இல்லையா, கொஞ்சம் கூட மனதிலே வஞ்சகம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. அவர்களுடைய மனம் சுத்தமாகிவிடும். அப்படி அந்த சுத்தமான உள்ளத்தோடு இறைவனை வாழ்த்தி நிற்கின்றார் மார்க்கண்டேயர். அப்ப அங்க வருகின்ற கூற்றுவன் வந்த கூற்று வஞ்சகமற்று எம்பெருமானுடைய திருவடியை மார்க்கண்டேயர் வாழ்த்த, அந்த நிலையிலே வந்த கூற்றுவன் அவர் மேல கயிறை வீசித்தான் வர்றான். ஆனாலும் இவர் கூறிக்கொண்டிருந்த இந்த அஞ்செழுத்து என்பது அந்த மார்க்கண்டேயனை அவ்வளவு ஒரு காத்து நிற்கின்ற அந்த தன்மை இங்க தெரிய வருகிறது. அந்த கூற்றுவனை அப்படியே உதைத்து நிறுத்தியது இந்த அஞ்செழுத்து அல்லவா என்று நமக்கு ஞானசம்பந்தர் இங்கே காட்டுகின்றார். வந்த கூற்று அஞ்சும்படியாக உதைத்தது அஞ்செழுத்து. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும் வஞ்சகமற்று அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே. இப்படிப்பட்ட இந்த அஞ்செழுத்து பதிகத்தை நாம் நாளும் நினைந்து போற்ற வேண்டும், சொல்ல வேண்டும். இதுதான் நம்மை வழிநடத்தும், நம்மை வாழ்விலே உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். இப்ப அடுத்த பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். இந்த 2வது பாடல்ல இந்த அந்தி நேரத்திலே
இந்த அஞ்செழுத்தை சொல்லி வழிபாடு செய்வதனுடைய சிறப்பை காட்டுகின்றார். ஆக அருள் நமக்கு பதிகிறது அப்படின்னா, பொழிகிறது, அருளை பொழிகிறது இந்த அஞ்செழுத்து அப்படின்னா, அது எப்படி அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி இருக்குமே. அது காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் இப்படி 3 சந்தியா காலத்திலும் இந்த அஞ்செழுத்தை ஓதி நிற்கின்ற பொழுது அது மந்திரமாக, வேதமாக, நன்னெறி காட்டுகின்ற ஞானமாக இருந்து அவர்களுக்கு இந்த அருளை பதிய செய்கின்றது. ஆக வேள்வி வளர்த்து அந்த சொல்லுகின்ற அந்த அந்தணர்கள் அவர்கள் பின்பற்றுகின்ற செயலானது இந்த அஞ்செழுத்திலே நமக்கு அமைகின்ற தன்மையை இந்த பாடல்ல நமக்கு வைத்து சொல்லுகின்றார் ஞானசம்பந்த பெருமான். மந்திர நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தம்மை ஆட்செய்வன, அப்படியே ஆட்கொள்கின்றது, அவர்களுக்கு நன்னெறியை காட்டுகின்றது. இந்த மண்ணிலே உள்ளவர்களுக்கும் சரி, வானவுலகத்திலே உள்ளவர்களுக்கும் சரி, நன்னெறியை காட்டுவது இந்த அஞ்செழுத்து. அதைத்தான் இந்த இடத்துல சொல்றார். செந்தழல் ஓம்பி நிற்கின்ற இந்த செம்மையான மனமுடைய வேதியர்கள், அப்படி அந்த வேத நெறி பின்பற்றி ஒழுகுகின்றவர்கள், அவர்கள் இந்த செயல்கள் எல்லாம் செய்கிறார்களே, இவ்வளவு சடங்குகள், இத்தனை சடங்குகளுக்கும் உரிய பயனை இந்த அஞ்செழுத்து நமக்கு தந்து விடுகின்றது. அதை இந்த இடத்துல அழகாக உணர்த்துகிறார். செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே. அவர்கள் வேள்வியெல்லாம் வளர்த்து இத்தனையும் செய்தாலும் அஞ்செழுத்தை சொல்லி அவர்கள் அதை செய்கின்ற பொழுதுதான் நன்க முழு பயன் என்பதை இங்கே உணர்த்துகின்றார். அப்படி ஐந்தெழுத்தினுடைய பெருமை நமக்கு அமைகிறது. இப்படிப்பட்ட இந்த ஐந்தெழுத்து பதிகத்தை நாளும் ஓத வேண்டும். நாளும் ஓதி நிற்கின்ற பொழுது நமக்கு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு நிலையை நாம் அடைய முடியும். அதற்கு துணை நிற்பது இந்த அஞ்செழுத்து பதிகம். இந்த பதிகத்தை நாம் வாய் திறந்து பாடினாலும் சரி, பாடுபவர்களை கொண்டு நாம் கேட்டாலும் சரி, இந்த பயன் முழுமையுமாக நாம் பெற முடியும். அப்படிப்பட்ட பதிகத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.